ஏன்னா அப்போ கூட ரஜினி சார் வந்து ஆண்டவனே காப்பாற்ற முடியாது, அவர் அமெரிக்கா போயிட்டார், அவர் பிரச்சாரத்துக்குலாம் வரல, நான் தான் களத்தில் இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பும் திடீர்னு இல்லை இந்த ஒரு மெயின் ரோடை மிஸ் பண்ணிட்டோன்னு புதுக்கோட்டையில் வந்து அப்போ அமைச்சர் ரகுபதி அப்போ வந்தாங்க. என்னங்க 10 நிமிஷத்தில் எப்படிங்க போனால் என்னங்க அப்படின்னு, நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தா 10,000 பேருக்கு மேலே நின்னாங்க. எதுக்கு சொன்னால் அப்போ வந்து பீப்புள் வாண்ட் டு டூ சம்திங், மாற்ற வேண்டும் சொல்லி வந்தாங்கன்னு சொன்னோம். சரி இதுதான் மாற்ற வேண்டும் வந்தாங்க. அவர் தொடர்ந்து நான் போகும்போதெல்லாம் கூட்டம் வரதானே செஞ்சிச்சு. அப்போ நீ யாருக்காக வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்துகிட்டு போனனோ அவங்க எல்லா நேரமும் ஜெயிக்கலையே. ஸோ எவ்ரி டைம் தட் க்ரௌட் டசன்ட் vote for the person whom we are going and campaigning for. அப்படி இருக்கும்போது மக்கள் அந்த டைமில் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியல. நான் தான் முதல்ல சொன்னேன், இது இந்த திரை கவர்ச்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள். கவர்ச்சிக்கு இருக்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு 50-60% இருக்க பார்க்காதவங்க தானே. இப்போ நாளைக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து ரஜினி சாரே போகிறாங்க, ஒரு அஜித் போகிறாங்க அப்படின்னாலே கூட்டம் பெருசாக தானே வரும். எப்படி கூட்டம் வராமல் இருக்கும்? மக்களுக்கு வந்து இது ஓட்டாக மாறாது இல்லை, ஓட்டாக மாறுறது தான் வந்து டு மேக் தம் vote for you is going to be a difficult task for anybody. அவ்வளோ சீக்கிரமாக மாறாது. நான் வந்து கட்சி துவங்கி நானும் பார்த்தேன், கூட்டத்தை பார்த்தேன். ஆனால் எனக்குன்னு ஒரு முத்திரையை குத்திட்டாங்கல்ல. ஒரு மனிதன் வந்த பிறகு அவனுக்கு ஒரு ஜாதி முத்திரையை குத்துறாங்கல்ல. நான் இல்லைன்னு போராடினது ஒரு 3 வருஷம் போராடினேனே. நான் அதை பற்றி இல்லைங்க, அது உணர்வு இருக்கும், அடித்தளத்தில் இருக்கும் நம்ம யாருன்னு. ஆனால் அதை மையப்படுத்தி நான் பண்ணலையேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலையே. எதுக்கு சொல்லணும்னா தீஸ் ஆர் திங்ஸ் விச் பீப்புள் ஆர் நாட் சீயிங். ஒரு மனிதன் நாளை இவன் வந்தால் சிறப்பாக செயல்படுவான் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கே வந்து வழி இல்லை இங்கே. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, ஐ குட் have definitely I am a material where I can do something really good for the people, but I have never had the opportunity to prove that. அப்போ கூட்டங்கள் வரும், அந்த கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறும்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் 100%. உங்கள் மீது வெறியான பக்தர் நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு about 10% to 11% is what விஜய் கேன் கெட்ன்றது என்னுடைய கணிப்பு.